வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள், நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இயல் 10 முதுகலை ஆசிரியர் பாடத்திட்டத்தில் இயல் 10 அதில் உள்ள அறிவியல் தமிழ் அப்படிங்கிற பாடத்தை தான் பார்த்துட்ருக்கோம். இது அறிவியல் தமிழ் அப்படிங்கிற வாசிய குழந்தைசாமி ஐயா அவர்களுடைய புத்தகத்திலேருந்து ஒவ்வொரு பகுதியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் அறிவியல் தமிழின் இற்றை நிலை அப்படிங்கிற தலைப்பில் நேற்று சில செய்திகள் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்று அறிவியல் தமிழ் ஆக்கத்தில் இந்திய தமிழரினும் ஒரு சில கூறுபாடுகளில் சிறந்த செயலினர் இலங்கை தமிழர். இந்திய தமிழரை விட இலங்கை தமிழர் பொதுவாகவே மொழிப்பற்று அதிகம் இருக்கிறது யார்கிட்டனா இலங்கை தமிழர்னு சொல்லலாம். அவர்கள் பேசக்கூடிய மொழி இன்றுமே பிறமொழி கலப்பு அதிகமாக இல்லாமல் பேசுவார்கள். இந்த மாதிரி பள்ளியிலிருந்து பல்கலைக்கழகம் வரை தாய்மொழியை பயிலும் மொழியாக்கியது இலங்கை அரசு. நமக்கு கூட நம்முடைய அரசில் கூட அந்த மாறுபாடுகள் நிறையவே இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இலங்கை அரசு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. தாய்மொழியை பயிலும் மொழியாக்கும் மொழிக் கொள்கையின் அடிப்படையில் 1955 தன்மொழி அலுவலகம் அப்படின்னு ஒன்றை இலங்கை அரசு நிறுவியது. 1955 தாய்மொழியை பயிலும் மொழியாக்கும் மொழிக் கொள்கையின் அடிப்படையில் 1955 தன்மொழி அலுவலகம் ஒன்றை இலங்கை அரசு நிறுவியது. அதன் முயற்சியால் 50க்கும் மேற்பட்ட கலைச்சொல் பட்டியல்கள் வெளியாயின. அரச கரும மொழி திணைக்களம் என்ற நிறுவனமும் கல்வி வெளியீட்டு திணைக்களம் என்ற நிறுவனமும் பல கலைச்சொல் தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறது. 2 நிறுவனங்கள் இருக்குது. அரச கரும மொழி திணைக்களம், கல்வி வெளியீட்டு திணைக்களம் அப்படிங்கிற 2 கலைச்சொல் தொகுப்புகளை இந்த 2 நிறுவனமும் நிறைய வெளியிட்டிருக்கிறது. அறிவு துறைகளில் கணிசமான அளவில் நூல்களை இலங்கை அரசு வெளியிட்டுள்ளது. அடுத்து கலைச்சொல்லாக்க முயற்சி தொடங்கிய நாள் முதல் இன்று வரை உருவாக்கப்பட்ட கலைச்சொல் தொகுப்புகளின் பட்டியலும் கலைச்சொல்லாக்க முயற்சி தொடங்கிய நாள் முதல் இன்று வரை உருவாக்கப்பட்ட கலைச்சொல் தொகுப்புகளின் பட்டியலும் அவற்றில் இடம்பெற்றுள்ள சொற்களின் எண்ணிக்கையும் கொண்ட கட்டுரை ஒன்றை கலைச்சொல்லாக்க முயற்சி இதுவரை என்ற தலைப்பில் டாக்டர் ராதா செல்லப்பன் எழுதியிருக்கிறார். பாருங்க, கலைச்சொல்லாக்க முயற்சியில் இதுவரைக்கு தொடங்கிய நாள் முதல் இன்று வரை உருவாக்கப்பட்ட கலைச்சொல்லுடைய தொகுப்புகளை ஒரு பட்டியலாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரையின் தலைப்பு என்னென்னா கலைச்சொல்லாக்க முயற்சி இதுவரை அப்படிங்கிற தலைப்பு. அதை வெளியிட்டது யார் அப்படின்னா டாக்டர் ராதா செல்லப்பன் அப்படிங்கிறவங்க. அதில் 200 பக்கமான கலைச்சொல் தொகுப்புகளை அவற்றில் இடம்பெற்ற சொற்களின் எண்ணிக்கையும் அவர் கொடுத்திருக்கிறார். மரித்து வரும், அதாவது புழக்கத்தில் இல்லாத சொற்களை நீக்கி 2 லட்சத்திற்கும் அதிகமான சொற்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக அவரது பட்டியல்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். செய்த அளவிற்கு இப்பணிகள் சிறந்தன, இந்நூல் படிப்போருக்கு பயன் தருவன. இந்த பின்னணியில் நாம் கருத வேண்டுவன பின்வருமாறு. அதாவது அவர் செய்த பணிகள் சிறப்பாகவே இருக்கிறது, அதனால் அவர் உருவாக்கப்பட்டது. இப்போ இதை எந்த தலைப்பில் வந்திருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டாக்டர் ராதா செல்லப்பன் அவர்கள் எழுதின கலைச்சொல்லாக்க முயற்சி இதுவரை அப்படிங்கிறது தமிழ் கலை தொகுதி 1 அப்படிங்கிறதுல இதழ் 3 1983 வெளிவந்த குறிப்பு. அது துறை சொற்களை உருவாக்குவதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளனவா அப்படின்னு இந்த பின்னணியில் நாம் கருத வேண்டுவன என்னென்ன முறைகளை நம்ம பின்பற்ற வேண்டும், படிப்போருக்கு பயன் தரக்கூடியதில் என்னென்ன கேள்விகள் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வெளியீடுகளில் பயன்படுத்தப்பட்டுள்ள துறை சொற்கள் முன்கூட்டியே வகுக்கப்பட்ட நெறிமுறைகளின் அடிப்படையில் அமைந்தவையா? இதுவரை பொதுவாக வரையறுக்கப்பட்ட நெறிமுறைகள் எவையும் இல்லையெனில் கடந்த கால வெளியீடுகளின் ஆசிரியர்கள் துறை சொற்களை படைத்த முறைகளிலிருந்து அவர்கள் அனுபவத்திலிருந்து நாம் சில நெறிமுறைகளை வகுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றனவா? துறை சொற்களை உருவாக்குவதற்கு அப்படிப்பட்ட பொதுவான நெறிமுறைகள் தேவையா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் காண்பது தான் இந்த கட்டுரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. அதாவது கலைச்சொல்லாக்க முயற்சிகளில் இதுவரை அப்படிங்கிற கட்டுரையில்
ராதா செல்லப்பன் அவர்கள் எழுதின அந்த கட்டுரையினுடைய சாராம்சம் வந்து இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கிறது. இக்கட்டுரையில் நம்ம வந்து காண விளையும் முடிவுக்கு துணை புரியும். கீழே குறிப்பிடப்படுவன கருத்து வேறுபாடற்ற உண்மைகள் என கொள்ளத்தக்கவை. அரசு அல்லது அரசின் அனுமதி பெற்ற நிறுவனம் மூலம் ஒப்புதல் பெற்ற துறை சொற்கள் என்ற அளவில் துறை சொற்கள் தொகுப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை. துறை சொற்களின் தொகுப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை. சென்னை அரசு தனது முயற்சியால் 1936ஆம் ஆண்டு வெளிவந்த கலைச்சொல் தொகுப்பை பயன்படுத்துமாறு பரிந்துரைத்தது. ஆனால் 1947 வெளியிட்ட கலைச்சொல் அகராதியில் உள்ள சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. முதல்ல 36 உள்ள சொல்ல பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அடுத்து 47 வெளிவந்த அந்த கலைச்சொற்களையும் நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னும் குறிப்பு கொடுத்திருக்கிறது. எனினும் அங்கீகாரம் பெற்ற சொல் தொகுப்பு என்ற அணுகுமுறையை அரசு பின்னர் கையாளவே இல்லை. அதாவது ஒரு செயலை தொடங்கி அது எந்த அளவு வரை போகிறது அப்படிங்கிறதே போகலை, அதோடு அப்படியே நின்று போச்சு. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் போன்றவை தாம் வெளியிடும் நூல்களின் சீர்மை கருதி ஆசிரியர்கள் பயன்பாட்டுக்காக தொகுத்துள்ள துறைச்சொல் தொகுப்புகள் உள்ளன. இதை பரிந்துரைக்கப்பட்ட வகை இனவே அன்றி தீர்மானமான முத்திரை பெற்றவை அல்ல. இதுவும் பரிந்துரை மட்டும்தானே தவிர உறுதியாக தீர்மானமாக இது சரியாக இருக்கும், இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு வரவே இல்லை. அடுத்து பார்த்தோன்னா, ஆங்கிலத்தில் அல்லது அரசியல் துறைகளில் வளர்ச்சி பெற்றுள்ள மற்ற மொழிகளில் பயன்படுத்தப்படும் குறியீடுகள், துறை சொற்கள், சூத்திரங்கள் ஆகியவற்றை தமிழில் படைப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் ஏற்ற நெறிமுறைகள் இலக்கணம் என்றும் கூறலாம். பொதுவாக இதுவரை அதற்கு ஒரு இலக்கணம் எதுவுமே வகுக்கப்படவில்லை. இவ்வாறு கூறுவது இன்றுள்ள நிலைமையை தெளிவுபடுத்துவதற்கும் நடந்துள்ள பாதையை கடந்துள்ள தூரத்தை கணக்கிடுவதற்குமே தவிர இதுவரை செய்யப்பட்ட முயற்சிகள் குறை கூறுவதற்கு அல்ல. இதுவரைக்கும் செய்யப்பட்டதுக்கு நமக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அகராதியோ கலைச்சொல்லாக்க தொகுப்போ எதுவுமே கிடைக்கவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு மனக்குறையாக இருக்கிறது. அடுத்து பார்த்தோன்னா, பொதுவாக ஒரு முயற்சியில் கண்ட முன்னேற்றம், பின்னடைவு, குறைபாடுகள் இது எல்லாத்தையும் தொகுத்துரைப்பது குணம் தேடவோ குற்றம் காணவோ கிடையாது. எந்த பணியிலும் அவ்வப்போது வெற்றி தோல்விகள் வந்துட்டே தான் இருக்கும். அந்த வெற்றி தோல்விகளை நம்ம அலசி ஆராயும் போது தான் நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டும், நம்மளுடைய பயணம் வந்து எந்த மாதிரி மாற்றியமைத்து போகணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இந்த கலைச்சொல்லாக்கத்துக்கு பெரும்பாலுமே வந்து என்னென்னா, ஏதாவது ஒரு ஒப்புதல் முத்திரை பெற்ற துறைச்சொல் தொகுப்பு பற்றி பார்க்கலாம். அப்படின்னா பின்னர் துறைச்சொல் ஆக்க நெறிமுறைகள் அல்லது வழிவகைகளை பற்றி பார்க்கலாம். பல்வகை அறிவுத்துறைகளில் பயன்படுத்தக்கூடிய துறை சொற்களை தொகுத்து அவற்றிற்கு நேரான தமிழ் சொற்களை மொழிபெயர்த்து அல்லது படைத்து அத்தொகுப்பை அரசு அல்லது அரசு நிறுவனம் ஒன்றின் ஒப்புதல் முத்திரையோடு வெளியிட வேண்டும் என்பதும், எழுதுவோர் அனைவரும் அச்சொற்களையே பயன்படுத்த வேண்டும் என்பதும் பலர் கருத்து. இது பாடநூல்களில் பொதுவான சொற்கள் பயன்படுத்தப்பட துணை புரியும் என்பதும் இதற்கு கூறப்படும் வாதம். மேலெழுந்த வாரியாக பார்த்தால் இது தேவையான ஒன்றாகவே தோன்றக்கூடும். எனினும் இன்றைய வளர்ச்சியில் பார்க்கும் பொழுது இது வந்து எந்த வகையிலையும் துணை செய்யும் பணியாக இருக்காது. இது ஆக்க முயற்சிகளுக்கு தலையிடும், அதாவது அதை வந்து நிறுத்துவதற்கு விளங்கிடக்கூடிய ஒரு செயலாகத்தான் என்ன செய்யும், மாறக்கூடும். ஒப்புதல் முத்திரை இல்லாத தொகுப்புகள் எவ்வளவு நாள் வெளிவரலாம், ஆனால் அவற்றை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாததும் ஆசிரியர்களுடைய முடிவு. அதுக்கப்புறம் அப்பொழுதுதான் நம்ம எழுதுவோர் வந்து படைப்புணர்ச்சிகளுக்கும் ஆக்கத்திறமைக்கும் ஏற்ப துறை சொற்கள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். காலப்போக்கில் நிறைய பார்த்தோன்னா நிறைவுடையவை நிலைக்கும், அதாவது அந்த சொல் வந்து தகுதியானதாக இருந்தது அப்படின்னா அது நிலைத்து நிற்கும். அது தகுதியானதாக இல்லை அப்படின்னா நிழலை போல் அது மறைந்துவிடும். நான் முன்பு கூறியது போல் பாடநூல் நிறுவனம் போன்ற அமைப்பு தான் வெளியிடும் நூல்களின் சீர்மை கருதியும் மாணவர்களின் வசதிக்காகவும் நிறுவன வெளியீடில் பயன்படுத்தப்பட ஒரு சொல் தொகுப்பை வெளியிடுவது தேவையானதே. இங்கும் ஆசிரியர்கள் புதிய துறை சொற்களை அடிக்குறிப்பு வழியிலேனும் பரிந்துரைக்க பிறைகளுள் குறிப்பிட அனுமதிக்கப்பட வேண்டும். நம்ம தான் முக்கியமான சொற்கள் என்ன அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள் அதை என்ன செய்ய வேண்டும், குறிப்பிட்டு காட்ட வேண்டும் அப்படிங்கிறார். ஒப்புதல் பெற்ற நமக்கு அங்கீகாரம் பெற்ற ஒரு நூல் தொகுப்பு முறை வந்திருக்கிறது. இந்த சொற்களுக்கு இந்த மாதிரியான கலைச்சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறை நமக்கு
அங்கீகாரம் பெற்ற முறையில் எதுவுமே வராதது தான் இந்த பின்னடைவுக்கே காரணமாக இருக்கிறது. அதை பெரும்பாலும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒளிபெயர்ப்பதோ அல்லது மொழிபெயர்ப்போ புதிய சொற்களை படைப்பதோ என்பதில் நமக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறது. ஒளிபெயர்ப்பு மொழிபெயர்ப்புகளில் 12 உயிர் 18 மெய் ஆயுதம் இவற்றின் அடிப்படையில் அமைந்த ஒளிகள் நமக்கு போதாவா என்பதில் இன்று நம்முள் ஒத்த கருத்தில்லை. இது தொடர்பான நிறைய வாதங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. அறிவுத்துறைகளை சேர்ந்த விற்பனர்கள், நூல்களை இயற்ற வேண்டியவர்கள், சொற்களை தொகுக்க வேண்டியவர்கள், ஒதுங்கி நிற்க இலக்கண புலவர்கள், இலக்கியவாதிகள் ஆகியோர் இதுதான் முடிந்த முடிவு என்று அறுதியிட்டு கூறி வருகின்றனர். இந்த குழம்பிய நிலைக்கு பொதுமை காண முடியுமா அப்படின்னா அது முடியாத ஒரு செயலாகத்தான் இருக்குது. இதுவரைக்கும் உள்ள இதில் செய்திகள்னு பார்த்தோன்னா நமக்கு வினாக்கள் எடுக்கும் மாதிரியான செய்திகள் பெரும்பாலும் இல்லை, பொதுவான செய்திகளாக இருக்குது. இந்த செய்திகள் எல்லாம் செவி வழியாக கேட்டு உள்வாங்கி கொண்டோமே ஆனால் அந்த அறிவியல் தமிழுக்காக எப்படி அந்த தொகுப்புகள் உருவாக்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இது. இதில் தமிழக அரசு டாக்டர் வாசை குழந்தைசாமி தலைமையில் தமிழக பல்கலைக்கழக துணைவேந்தர்களையும் பிற அறிஞர்களையும் உறுப்பினர்களாக கொண்ட கலை சொல்லாக்க குழு ஒன்றை நவம்பர் 2000 உருவாக்கியது. இது முக்கியமான செய்தி. கலை சொல்லாக்க குழு ஒன்றை உருவாக்கியது எப்போன்னா தமிழக பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், தமிழக அரசு தான் தொடங்கியது. யாருன்னா தமிழக அரசு. அதுக்கு டாக்டர் வாசை குழந்தைசாமி ஐயா தான் தலைமை. தமிழக பல்கலைக்கழக துணைவேந்தர்களையும் பிற அறிஞர்களையும் உறுப்பினர்களாக கொண்டு கலை சொல்லாக்க குழு அதுவை நவம்பர் 2000 தொடங்கியிருக்கிறது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, அரசு அல்லது அதன் ஒப்புதல் பெற்ற நிறுவனங்களின் முத்திரையிட்ட வெளியீடுகள் வழிகாட்டியாகவும் துணை புரியலாம், வரம்பாக நின்று தடை செய்யலாம். எந்த விதமான வழியும் வரம்பும் நெறியும் முறையும் இல்லாத முழு சுதந்திர நிலையும் விரும்பத்தக்கதன்று. அதாவது ஒரு படைப்பு அப்படின்னா அதற்கு ஒரு நெறிமுறை, இது சரியானது அப்படிங்கிறத அங்கீகரிக்கிற மாதிரி ஒன்று வேண்டும். அப்படி இருந்தால் தான் அந்த சொற்களினுடைய படைப்பு தரமானதாகவும் இருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் அறிவியல் தமிழ் இற்றை நிலை அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய கருத்துக்கள். மிக சொற்பமான வினாக்கள் தான் இதிலிருந்து கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் இந்த செய்திகள் எல்லாம் உள்வாங்க தேவையான ஒன்று. அடுத்த தலைப்பை நம்ம அடுத்த காணொலியில் அறிவியல் தமிழ் ஆக்கம் வழிமுறைகள் அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி.